தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையான ஆட்சியினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய மதுரையில் பிறந்த நம்மளுடைய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த பட்ஜெட்டினுடைய விளக்கக் கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் 2047க்கான பட்ஜெட்டுக்கான அடித்தளமான பட்ஜெட். இந்த பட்ஜெட் நமதுடைய நாடு, பாரத நாடு 2047 இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நாடாக ஆகும். அதற்கான அடித்தளமிட்டிருக்கின்ற பட்ஜெட் ஏதோ ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட், 2 வருஷத்துக்கான பட்ஜெட் அல்ல. அடுத்த 25 ஆண்டுகளான ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கோடு தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கிய சாராம்சம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். 12 லட்சம் ரூபாய் வருமானம் வரலும் சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு எந்தவித டேக்ஸும் இல்லை, முழுமையான வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நடுத்தர மக்கள் அல்லது ஒரு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக 12 லட்சம் ரூபாய் வரலும் வருமான வரி விலக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையும் அதற்கான நிதிகளை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கானது பல்வேறு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மக்கள் மேலே, தமிழ்நாட்டின் மேலே, தமிழ் கலாச்சாரத்தின் மேலே, தமிழ் மொழியின் மேலே பற்றுள்ளதன் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து காசி தமிழ் சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் காசியில் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக காசி தமிழ் சங்கமத்தை உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு யோகி ஆதித்யநாத்ஜி அவர்கள், மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள், நானும் அங்கு கலந்து கொண்டு காசி தமிழ் சங்கத்தினுடைய 3ஆம் பதிப்பை தொடங்கி வைத்திருக்கிறோம். 15ஆம் தேதி தொடங்கிய காசி தமிழ் சங்கமம் வருகிற 24ஆம் தேதி வரலும் காசியில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற நிகழ்வுகள், தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 1200 பிரதிநிதிகள், பல்வேறு தரப்பட்ட பிரதிநிதிகள் 5 பேட்சாக அங்கு போக இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கலாச்சார பிணைப்பு காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள ஒரு பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ஒரே நாடு உன்னத பாரதத்தின் கீழே இந்த காசி தமிழ் சங்கமம் நாம் நடத்தியிருக்கிறோம். சார், நிதியை கொடுக்காம பிளாக்மெயில் செய்கிறதாகவும் தமிழர்களுடைய தனி குணத்தை டெல்லி பார்க்க நேரிடும் அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கிறாரு. இது திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில் திருப்பி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் தவறான தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்ட நிதியானது அந்த கல்வித்துறை சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த கல்வித்துறைக்கான நிதி அதில் சில PM ஸ்ரீயில் இவர்கள் கையெழுத்து போட வேண்டும், போட்டாங்க. அப்புறம் பேக் அடிச்சிருக்கிறார்கள். அந்த சில நிதிகள் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த PM ஸ்ரீலா போடும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிங்கள், நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம், எந்த இடத்துலையும் கூட நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை, நம்ம முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்குறோம் என்பது தான் நேற்றைக்கு முன்தினம் நானும் அங்கே இருந்தேன் காசியில். நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொன்னது. அதை இன்றைக்கு திசை திருப்பும் விதமாக ஏதோ நாமெல்லாம் 1965 இல்லை, இப்போ இருக்கிற மக்கள், அது குறிப்பாக தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள் மிகவும் ஒரு ப்ரொக்ரெசிவ், ஒரு முன்னேற்றத்தை, ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறவர்கள். ஏதோ இவர்கள் 1965 மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது. தமிழுக்கு இவர்கள் செய்த நன்மை விட பல மடங்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் முதல்ல முழக்கியவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள். அதே போல்
கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட வேற்று மொழிகளில் நம்மளுடைய திருக்குறளை மொழிபெயர்த்து உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சென்றது. நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கையில் நாம் சொல்லியிருந்த விஷயம், திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும்னு சொன்னிருந்தோம். அது சொல்லி 4 மாதம் தான் ஆகுது கவர்மெண்ட் வந்து. 4 மாதத்துலேயே கிட்டத்தட்ட 5-6 நாடுகளில் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா, மதுரையில் இருக்கோம், சௌராஷ்டிரா மக்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த பகுதி, சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தி இருக்கிறோம். அதே மாதிரி பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு தொன்மையான விழாவில் கலந்து கொண்டு, ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம மதுரைனாலே ஜல்லிக்கட்டு தான் நமக்கு எல்லாருக்கும். ஜல்லிக்கட்டு இதே திமுக, இதே காங்கிரஸ் அதை வந்து ஜல்லிக்கட்டுவை அதை மூடுவதற்கு, ஜல்லிக்கட்டை நிறுத்துவதற்கான வேலைகளை செய்தார்கள். நாம் சட்ட ரீதியாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து ஜல்லிக்கட்டை நமக்கு மீண்டும் கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனால் தமிழ்நாட்டு மேலே அதிகம் பற்று நமக்கு இருக்கிறது, தமிழ் மக்கள் மேலே அதிக பற்று நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சம்ஹார சிக்ஷா நிதி தான் வந்து தமிழ்நாடு அரசு கேட்குறாங்க, பிஎம் ஸ்ரீ நிதி அப்படிங்கிறது வேறு, ரெண்டுமே தனித்தனி இல்லையா பாருங்கள், பிஎம் ஸ்ரீ நிதின்றது நான் இந்த நிதியும் இது ஒரு அமைச்சகத்தில் பல்வேறு இது சொல்கிறாங்க. நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் என்னங்க பிரச்சனை? புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய இளைஞர்களை உலகளவில் உலகளவில் போட்டி போடுகிற இளைஞர்களாக மாற்றுறது தான் புதிய கல்வி. ரெண்டாவது, புதிய கல்விக் கொள்கை என்ற மிக முக்கிய சாராம்சம் ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையுடைய மிக முக்கியமான நோக்கம். புதிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு நாளில் 2 நாளில் கொடுக்கல. பலதரப்பட்ட மக்களினுடைய ஆலோசனை, கல்வியாளர்கள் ஆலோசனை, பெரிய பெரிய வல்லுநர்களுடைய ஆலோசனை, பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர்களுடைய ஆலோசனை, வைஸ் சான்சலர், இப்படி கல்வியாளர்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆலோசனையில் 40 வருடத்திற்கு பிறகு, ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலைக்கு நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையே வேண்டும். அதனால தான் நாம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கோம். அதில் நீங்கள் இணையுங்கள் என்பது தான் அரசாங்கம். யாரும் ஊரே யாவரும் கேளீர் திருவள்ளுவரை பற்றி நம்ம நிறையா பேசினாலும் கூட தமிழகத்தில் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தமிழர்கள் ரொம்ப வஞ்சிக்கப்படுறாங்க. பட்ஜெட் போன்ற விஷயங்களில் தமிழகம் எந்த இடத்துலையும் இல்லை சார். நீங்கள் பட்ஜெட்டை பெருசாக பேசுகிறீங்க, தமிழக மக்களுக்கு என்ன சார் செஞ்சுருக்கிறீங்க? இதுதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். நம்ம மதுரையிலேயே நம்மளுடைய மதுரை விமான நிலையம் வர இருக்கிறது, விரிவாக்கம். இங்கே வந்து நம்மளுடைய ஒரு நிமிஷம், இங்கே வந்து நம்மளுடைய அந்த எலிவேட்டட் ஹைவே நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். சென்னை விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், இது போக இண்டஸ்ட்ரியல் காரிடார் மதுரையில் இருக்கிறனா மதுரை டு கொல்லம் இண்டஸ்ட்ரியல் காரிடார், சென்னை டு பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார், சென்னை டு விசாகப்பட்டினம், மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து மதுரை வழியாக கன்னியாகுமரிக்கு வந்தே பாரத் ரயில், இப்படி பல நான் சொன்ன ரயில்வே நிலையங்களுக்கு மட்டுமே, ரயில் நிலையங்களினுடைய மேம்பாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் 77 ரயில் நிலையங்களை சிறப்பு ரயில் நிலையங்களாக, நம்மளுடைய மதுரை ரயில் நிலையமும் அதில் ஒரு ரயில் நிலையம், கிட்டத்தட்ட 6000 கோடி. அதாவது யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும் பொழுது 2009லேருந்து 14 அந்த 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் கொடுத்த தொகை ரயில்வேக்கு மட்டும் வெறும் 800 கோடி ரூபா தான். ஆனால் நம்ம இந்த நிதி போன நிதியாண்டில் 6000 கோடி, இந்த நிதியாண்டில் 6000 கோடி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய பாம்பன் ரயில் நிலையம், அதே மாதிரி ராமேஸ்வரம் ரயில் நிலையம், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம், இது எல்லாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு மட்டும் 800 கோடி ரூபாய் நிதியில் பணியானது நடந்து கொண்டு இருக்கிறது. தேசிய ஹைவேக்கள் பார்க்குறோம், 6 வழி 8 வழி, மிகப்பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், தொழில் நிறுவனங்கள், இப்படி வந்து தமிழகத்திற்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் மிஷனில் குடிநீர் கொடுக்குற திட்டம், ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர், இதையெல்லாம் விட ஏழை மக்களுக்கு மாதத்திற்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறோம். பிரதமருடைய அனைவரும் வீடு கட்டும் திட்டத்தில் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கமே 2047 இந்த நாடு வல்லரசு நாடாக வேண்டும். அனைத்து மக்களும், அதுதான் நம்ம பிரதமர், அனைத்து மக்களுடைய வளர்ச்சி, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, அனைவருடைய நம்பிக்கையோடு நாம் வளர்ச்சியை நோக்கி சென்று பெரும் பாதுகாப்புலாம் கொடுத்துருக்கீங்க. விஜய் வந்து நிச்சயமாக பாதுகாப்பு கொடுத்துருக்கிறீங்க. விஜய் 2026 உங்களோட சேர்ந்துருவாரா? அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருவீங்களா? இல்லை அரசியலில் எதுவும் நடக்குன்ற அடிப்படையில் திமுகவோட சேர்ந்துருவீங்களா? அரசியலை பொறுத்தளவுக்கு, கூட்டணியை பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து சரியான நேரத்தில்
சரியான முடிவை எடுத்து எங்களுக்கு அறிவிப்பார்கள், அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருதரப்புக்கு இடையே இருந்துகிட்டே இருக்குது. நீங்களும் இன்னைக்கு சாமி தரிசனம் செய்ய போகிறீங்க. இந்த பதட்டத்தை போக்குற விதத்தில் ஏன்னா காங்கிரஸ்லேருந்து வரேன்னு சொன்னாங்க, கடைசியில் வரல. மத்திய அமைச்சராக நீங்கள் போகிறீங்க. சாமி கும்பிட போகிறதப்பா, சாமி கும்பிடுறது என்னுடைய வழிபாட்டு உரிமை. உங்களுக்கு தெரியும், வெற்றிவேல் யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி நாம் ஒவ்வொரு அறுபடை வீடுகளுக்குமே நான் போய் அந்த வேலை கொண்டு போய் சமர்ப்பித்து வெற்றிவேல் யாத்திரை நடத்தினேன். அது தொடர்ந்து எங்களுடைய மாநில தலைவர் என் மக்கள் யாத்திரை நடத்தியிருக்கின்றோம். வழிபாட்டு உரிமை என்பது என்னுடைய அடிப்படை உரிமை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்க உரிமை. அதன்படி நான் இன்றைக்கி போகிறேன். இதில் எந்தவித ஒரு கான்ட்ரவர்சியிலோ எந்த ஒரு பதட்டமும் இல்லை. நாங்கள் போய் சாமி கும்பிட தான் போகிறோம். நன்றி.